ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் புதுசாக ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 இஷ்யூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக் இன்ஜின் லைட் ஒன்று எரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸ்பீடா மீட்டரில். அண்ட் இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் கூட இல்லை, சாவியை நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணும் போது என்ன பண்ணுதுன்னா டெம்பரேச்சர் ரீடிங் வந்து ஃபுல் ஹெச்சுக்கு போயிட்டு அது என்ன வந்து ரேடியேட்டர் ஃபேனில் ஓட விட்டு ஒரு மாதிரி கதறுது. இங்க கீழே வந்து டெம்பரேச்சர் வார்னிங் லைட்ல எரிஞ்சிட்டு இருந்தது. இத்தனைக்கும் வண்டி நின்றுட்டு இருக்கு நைட்டு ஃபுல்லா. காலையில் ஆன் பண்ணதுக்கே டெம்பரேச்சர் மோர் தென் குவார்டர் அளவுக்கு. இப்போ ஹாஃப் டெம்பரேச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ தெரியுது பாருங்க, ஹாஃப் டெம்பரேச்சர் இருக்கு. ஆனா இதுக்கு 1 பாயிண்ட் கம்மியாச்சு. வண்டி நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில்ல வெறும் ஆன் பண்றதுக்கே டெம்பரேச்சர் இறங்க மாட்டேங்குதா இல்ல ஏதாவது சென்சார் இஷ்யூவான்னு ஐடியா இல்லை. என்ன சொல்றதுனே தெரியல கைஸ். வண்டி இப்பதான் சர்வீஸ் பண்ணணும் 30,000 கிலோமீட்டர்ஸ்ல. திடீர்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு புது இஷ்யூ வந்திருக்கு. அதே மாதிரி மைலேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராப் ஆயிட்டே போகுது. வீட்டுல இப்ப கிளம்ப 12 கிட்ட இருந்தது, இப்ப பார்த்தா 10.9 அப்படின்னு இறங்கிட்டே இருக்கு. என்ன இஷ்யூன்னு தெரியல வண்டியில. அதுதான் இப்ப நான் ஷோரூம்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். எடுத்துட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு நான் இந்த வீடியோல அப்டேட் பண்றேன்.